ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் vlog பார்க்கலாம். அம்மா வந்து வருவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பஸ் ஏறி வர முடியாது. நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வருவான்னு கேட்டேன், எதுவும் சொல்லலை. பாப்பா வருவாங்களா என்னன்னு தெரியல. அறிவிச்சு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றா. வெயில் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா தான் சின்னதாக ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன். அது எனக்கு கேட்டால் எனக்கு சளி பிடிக்குமா, அதனால அவரும் சாப்பிட்றாரு. உனக்கு சளி பிடிக்காதா? கொஞ்சமாக சாப்பிட்டா கூட எனக்கு சளி பிடிக்குமா? உனக்கு தான் மெயினாக சளி பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ரீசெண்டாக சம்மர் கோல்டு சளி எல்லாமே இருந்துச்சு, இரும்பல் எல்லாமே இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு தயிர் சாதம் ஒன்று சாப்பிட்டேன். அந்த தயிர் சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சளி உண்மையாகவே சொல்கிறேன் சரியாக போச்சு. எனக்கு எப்போவுமே நான் எப்பப்போலாம் தயிர் சாதம் சாப்பிட்றேன்னா அப்போலாம் எனக்கு சளி சரியாக போயிடும். இந்த கதையை நான் அம்மா கிட்ட சொன்னேன். உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, நானும் இதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கும் வந்து தயிர் சாதம்லாம் சாப்பிட்டா சளியெலாம் சரியாக போயிடும், நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்களும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒத்துக்கலை. அதில் நான் என்ன நினைக்கிறேன், அதுலேருந்து தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பாடி மாதிரி அவங்களுக்கு இருக்காது இல்லையா. ஒருத்தவங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி ஒத்துக்கும். எனக்கு ஒத்துக்குது தயிர் சாதம்லாம், பட் அவங்களுக்கு ஒத்துக்கல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லஞ்சு சாப்பிட்டியா? இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து புதினா ஒரு துவையல் பண்ணி அதிலே சாப்பாடு போட்டு பிடிச்சி சாப்பிட போகிறோம். புதினா வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை ஆஞ்சி இன்றைக்கி துவையல் பண்ணி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகேவா? அப்படியே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இங்கே பாருங்கள், புதினா துவையல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த புதினா துவையலெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் சட்டுன்னு. ஆனால் இதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் இருக்கே, அதுதான் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். இது வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 கட்டு கொடுத்தாங்க. டக்கு டக்குன்னு இது வந்து ஒரு இலையாக க்ளீன் பண்ணி போடணுமா, இல்லை அப்படியே கட் பண்ணி அப்படியே தண்டோடு போட்டுடலாமான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி போட்டிருப்பாரு, அப்படியே பாதியாக. வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை க்ளீன் பண்ணி நட்டு வச்சுட்டா வந்து சூப்பராக துளுக்கும். என்ன ஒன்று பாம்பு வரும், அதனால் இதை வந்து தூக்கி போட்டுடலாம். பயம்தான், ஏன்னா புதினா வாசனைக்கெல்லாம் பாம்பு வரும். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தானது. அதனால் நட்டுலாம் நான் வைக்க மாட்டேன். வைக்கிறவங்க வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃபான ஒரு பிளேஸாக இருந்தால் வச்சுக்கோங்க, இடம் இருந்தாலும் வச்சுக்கோங்க. எடுத்து அப்படியே இது மாதிரி கிள்ளி அப்படியே துண்டாக போட்டுற போகிறேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ப்ராப்பராக க்ளீன் பண்ணல, ஆனால் அழகாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பண்ணிட்டேன். நிறைய தான் வந்திருக்கு. நம்ம எப்பவுமே புதினா ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம், கெடாது. கொஞ்சோண்டு பண்ணால் ஒரு நாள் 2 நாளே தீர்ந்து போயிடும். ஸோ அதனால் பல்காக பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக ஒரு இலையாக க்ளீன் பண்ணணுன்னா ரொம்ப லேட் ஆகுமா, அதனால் நான் அப்படியே இது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வதக்க போகிறேன். அதுக்கு தான் பூண்டு உரிக்கிறதுக்காக பூண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பூண்டை வந்து உரித்து தான் போடணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி மாதக்கணக்காக ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. அதனால் பூண்டை வந்து உரித்து போடணுமா உரிக்காமல் தோலோடு போடணுமான்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணுறேன். பூ வச்சனுக்கு வந்து சுண்டல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. சமத்தா சாப்பிட்ணும். சுண்டல் வந்து டெய்லியும் வைக்கிறேன், டெய்லியும் 4 நாள் எடுத்து தரேன். ஆனால் அதை சாப்பிட மாட்டான். சாப்பிட்டா எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும், ஆனால் சாப்பிட மாட்டான். இங்கே பாருங்கள், ஆனால் சாப்பிடுவான். சும்மா கடமைக்கு 4 ஒரு 5-6 பருக்கு எடுத்து வாயில் போட்டுக்கிறது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி புளி, பூண்டு, இஞ்சி, குண்டு உளுந்து, காஞ்சி மிளகாய் எல்லாமே வதக்கிட்டு மிளகாயை வந்து தூண்டிட்டு போட்டுக்கோங்க. இது வந்து பெரும்பயிர் வச்சுருக்கேன். சுண்டலை இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு குக்கரில்
ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் ஆஞ்சேன் தட்டு நிறையா ஆனால் பாருங்களா வதக்கிட்டதுக்கப்புறம் இவ்வளோ தான் வந்தது. 2 நாளைக்கு தான் வர 1 வாரத்துக்கு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தால் இது சுருங்கிடுச்சு. 2 நாள் தான் சாப்பிட முடியும் போல். சரி அரைச்சிட்டு காமிக்கிறேன். காஞ்சி மிளகா வந்து நிறையா வச்சிட்டேன், கொஞ்சம் எடுத்துருவேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து அரைச்சி புதினா ஊறுகாவை முடிச்சிட்டேன், உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வந்து முதல்லையும் வதக்கி தான் அரைச்சேன். ஆனால் இப்பயும் ஒரு தாளிப்பு போட்டிருக்கேன், கடுகுலாம் போட்டு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த கலர் வந்து நல்லா க்ரீனாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு பச்சையாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன தான் வதக்கினாலும் அரைச்சி முடிச்சுட்டு ஒரு தாளிப்பு போட்டால் தான் வேறு லெவலாக இருக்கும். சரி இப்போ நம்ம சாப்பிட்லாம். லன்ச் முடிஞ்சிச்சு. புதினா துவையல் அரைச்சி சாப்பாடு போட்டு பசஞ்சே வச்சுட்டு எல்லாருக்கும். நம்ம எப்பவுமே வந்து புதினா ஊறுகாவை அப்படியே ஒயிட் ரைஸில் வச்சு பிடிச்சி சாப்பிட்றத விட பிசைஞ்சி வச்சுட்டா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து அப்பளம் பொரிச்சிருக்கேன், அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி காஞ்சி மிளகா நான் வச்சன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு 2-3 காஞ்சி மிளகாவை எடுத்துட்டேன். ஏன்னா காரம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குண்டு உளுந்து, முக்கியமாக இஞ்சி, பூண்டு, புளி, இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிட்டு ஒரு வதக்கல் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும் புதினா ஊறுகாய். மை ஃபேவரட். ஆனால் அம்மாவுக்கும் பிடிக்கும். நான் அதை வந்து ரொம்ப மாதமாக அதை ட்ரை பண்ணலன்னா செய்யவே இல்லை நான் வீட்டில். ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி ரேர் தான் புதினா ஊறுகாய்லாம் நாங்கள் வீட்டில் செய்ய மாட்டோம். இப்போ அம்மா ஊரில் இருக்காங்களா, அதனால செஞ்சு சாப்பிட்றேன். எந்த ஒரு தொட்டுக்கையும் தேவை, வெறும்னே. ஏன்னா ஊறுகாவே ஒரு தொட்டுக்கு தான், அந்த ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா நான் அப்படியே சாப்பிடுவேன். எந்த ஒரு தொட்டுக்குமே அதுக்கு தேவையில்லை. இப்போ தான் புரியுது ஏன் எல்லோரும் புதினா ஊறுகாவை மட்டும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்த எலுமிச்சம், மாங்காய், பூண்டு, இஞ்சிலாம் அவ்வளோ சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, நான்லாம் சாப்பிட்டதில்லை. ஓகே, இப்போ கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பார்சல் கட்ட போகிறோம். சாரி, சுண்டல் பேக்கெட் பண்ண போகிறோம். 2 hours later. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் ரைஸ், எக்கு. அங்கே புதினா ரைஸ் சாப்பிட்டேன், அப்பளம். இங்கே வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்றேன். ஈவினிங் எப்பவுமே எங்கள் வீட்டை சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. எப்பவுமே ஈவினிங் வந்தால் எந்த குழம்பா இருந்தாலும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்ருவேன். அந்த ஹேபிட் வந்துச்சு எனக்கு. ஈவினிங் சாப்பிட்றது மொத்தம் 5 வேளை சாப்பிட்றது. எப்பவுமே ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் வந்து எதாவது சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுமோ இல்லை சோறு போட்டு சாப்பிட்ணும், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தது ஈவினிங் எதாவது சோறு போட்டு சாப்பிட்ணும், அப்போ தான் திருப்தியாக இருக்கும். அதே பழக்கம் இப்போவும் வருது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பூ பறிக்க வந்துட்டேன். இது வந்து கனகாமரம் எங்கள் வீட்டில் வந்து பூத்து குலுங்குது. இந்த பூ மட்டும்தான் பூத்து குலுங்குது, வேறு எந்த பூவும் இல்லை எங்கள் வீட்டை. இது வந்து அந்த பூவில் வச்சு கட்டுவாங்களே அந்த செடி. இங்கே பாருங்க, தக்காளி பழம் நிறைய பழுத்துருக்கு. நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா போய் பறிச்சிட்டாங்க, அதை காமிக்கிறேன். கப் எடுத்து பெருக்கி போகிறது தான். தக்காளி பழம் பாருங்க, பழுத்து ஏனத்தில் போட்டிருக்காங்க அம்மா. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து வந்துட்டேன். எப்பவுமே ஈவினிங் ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு அரிசி எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில் வச்சுட்டு வருவேன். ஏன்னா அப்பா வந்து டீ கடையில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அரிசிலாம் எடுத்துப்பாங்க, பட் ஜாமான் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து டீ கடையில் நின்று அவங்க டயர்டாக வருவாங்க. அப்போ ஜாமான் வாங்கிறதுக்கு ஒரு 1/2 hour நிற்கணும். ஸோ அதனால் அந்த வேலையை டெய்லி நான் தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு வீட்டுக்கு இங்கே வந்துடுவேன். வந்துட்டு டீ போடுவேன். அப்பாவுக்கு இப்போ டீ போட்டுட்ருக்கேன். வச்சனுக்கு வந்து கஞ்சி பக்கத்தில் பாய் வீட்டில் வந்து கஞ்சி கொடுத்தாங்களா, நோம்பு கஞ்சி. அப்போ வச்சனுக்கு இதை அவரே எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. நான் ஊட்டுறதுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு அவ்வளோ பசி பார்க்குறேன். டீ வந்து போட்டுட்ருக்கேன். வீட்டிலேருந்து பூலாம் பறிச்சுட்டு வந்தேன் இல்லையா, கட்ட போகிறேன். பட்டு வந்து இன்னும் வரல, எப்போ வருவாங்கன்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து நோம்பு கஞ்சி குடிக்க போகிறோம். யாராருக்கெல்லாம் நோம்பு கஞ்சி வந்து பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரம்ஜான் டைமில் மட்டும்தான் அந்த நோம்பு இருந்து அந்த விரதம் இருந்து அந்த நோம்பு கஞ்சி வந்து கிடைக்கும். ஒரு 20 நாளுக்கு இல்லை 1 மாதத்துக்கிட்ட ஊற்றுவாங்க. டெய்லியும் வந்து எங்களுக்கு கிடைக்கும், பட் நாங்கள் டெய்லியும் அதை குடிக்க மாட்டோம். என்னைக்குனா ஒரு நாள் குடிப்போம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் நோம்பு கஞ்சி, உங்களுக்கு தெரியுதா? ஸோ யாராருக்கெல்லாம் இந்த நோம்பு கஞ்சி பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சைடில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு கப்பு ஒரு வாளியில் எடுத்து வந்து கொடுப்பாங்க. நாங்கள் சூடாக குடிப்போம். இது வந்து ஆறிடுச்சு, வச்சன் காரம் வச்சுருக்கேன். நான் வந்து சூடாக குடிப்பேன், செம்மையாக இருக்கும். இது வந்து அந்த கொத்துக்கறிலாம் போடுவாங்க. மட்டன் வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக அதில் போடவே ஆகும். மட்டன் வந்து போட்டால் தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த நோம்பு கஞ்சியில். அப்புறம் இந்த வெந்தயெல்லாம் போடுவாங்க, சத்து ரொம்ப.
குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுக்கலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, நிறைய புதினா தழை, கொத்தமல்லி, கறிப்பட்டை, ஏலக்காய் சூப்பராக இருக்கும். நான் இது வந்து பச்சை அரிசின்னு செய்யலாம், புழுங்கல் அரிசின்னு செய்யலாம். இது எனக்கு செய்யவும் தெரியும். இருந்தாலும் அந்த பாய் வீட்டிலேருந்து வர டேஸ்ட்டு செம்ம இல்லையா? ஸோ அதான் நல்லாயிருக்கும். நல்லாக்கா? எப்படி வாங்கினல்ல கொடுத்தாங்க, ஒருத்தவங்க பாய் வீட்டில் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையா? இப்போ வாய் முடிங்க சாப்பிட்றது விட்டு எங்கே கொடுத்தாங்க, எப்படி வந்தது? சரி சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இப்போ வந்து டீ வடி கட்டிட்டேன். டீ நல்லா ஏலக்காய்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன். குடிங்கப்பா, டீ குடிங்க அத்தை, டீ குடிங்க.